රනිල් වික්‍රමසිංහගේ ආර්ථික ප්‍රතිපත්තිය මොකක්ද? ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார திட்டம் என்ன? රටේ සියලු සම්පත් විකුණන එක. இந்நாட்டில் இருக்கின்ற சகல பொருட்களை விற்பனை செய்வது. ටෙලිකොම් විකුණනවා. டெலிகாமை விற்பனை செய்கின்றார். රක්ෂණ සංස්ථා විකුණනවා. காப்புறுதி கூப்பிடாரத்தை விற்கின்றார். ගෑස් සමාගම් විකුණනවා. கேஸ் நிறுவனத்தை விற்கின்றார். ලංකා හොස්පිටල් එක විකුණනවා. லங்கா ஹாஸ்பிடலை வித்திருக்கின்றார். හෝටල් ටික විකුණනවා. இருக்கின்ற ஹோட்டல்களை விற்கின்றார். ගොවි පොළවල් 31ක අක්‍ර 28000ක් විකුණනවා. விவசாய நிலங்கள் 28000 ஏக்கர்களை வித்திருக்கின்றார். විකුණන දේශපාලනය. விற்கின்ற ஒரு அரசியல். හොඳද ඒක? இது நல்லதா? තව ටික දවසකින් වාලච්චනේ කඩදාසි කම්මලත් විකුණනවා. இன்னும் சிறு காலங்களில் வாழைச்சேலையில் கடதாசி தொழிற்சாலை விற்று விடுவார். විකුණනවා ඔක්කොම. இது அனைத்தையும் விற்று விடுவார். ඒක තමයි ඒගොල්ලන්ගේ ප්‍රතිපත්තිය. அதுதான் அவர்களின் பொருளாதார திட்டம். ඒක තමයි අවුරුදු 40ක් 50ක් ගියපු ප්‍රතිපත්තිය. 40-50 வருடங்களாக இதைத்தான் அவர்கள் අද அமல்படுத்தினார்கள். විකුණන්න පටන් ගත්තී. இப்ப இல்ல அவர்கள் இதை விற்பனை செய்ய ஆரம்பித்தது 1980 විකුණන්න පටන් ගත්තී. 1980களில் இருந்து තුල්ලිරිය පේ කම්මල වික්කා. துளிரியில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலையை, මත්තේගොඩ රෙදි කම්මල වික්කා. மத்தியகமையில் இருக்கின்ற ஆடை தொழிற்சாலையை, වේයන්ගොඩ රෙදි කම්මල වික්කා. வேயங்கொடையில் இருக்கின்ற தொழிற்சாலையை, ඇඹිලිපිටිය කඩදාසි කම්මල වික්කා. அம்பிலிப்பேட்டையில் இருக்கின்ற கடதாசி தொழிற்சாலை, කන්තලේ සීනි කර්මාන්තශාලා වික්කා. கந்தளையில் இருக்க சீனி தொழிற்சாலை, වැලිසර කිරිපිටි කම්මල වික්කා. வெளிசரையில் இருக்கின்ற பால்மா உற்பத்தி, ඔරුවල වාහන සංස්ථාව වික්කා. ஒருவரில் இருக்கின்ற இரும்பு தொழிற்சாலை, ගින්තොට තුනිලෑලි සංස්ථාව වික්කා. கின்தொடையில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை, දංකොටුව පිඟන් සංස්ථාව වික්කා. தங்கோடையில் இருக்கின்ற பிங்கன் சன்ஸ்தாவை, පිළියන්දල පිඟන් කම්මල වික්කා. பிலியந்தலையில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை, මාතලේ පිඟන් කම්මල වික්කා. மாத்தளையில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை ඕකනේ කරේ. இதை மாற்றம் செய்தார்கள். අලුත් දෙයක්ද මේක? இது ஒரு புது விடயமா? ඕන වෙනස මොකද්ද? தேவையான மாற்றம் என்னது? විකුණන එක නෙවෙයි. விற்பது அல்ல, ඒවා රැකබලාගෙන அவரை பாதுகாப்பது, අලුත් තාක්ෂණ ගෙනල්ලා புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து නිෂ්පාදන වැඩි කරන உற்பத்திகளை அதிகரித்து අලුත් දේශපාලනයක් ඕන. புதிய அரசியல் ஒன்று தேவை. මේ මඩකලපොට වන මොන දේශපාලනයක්ද? மட்டக்களப்புக்கு தேவையானது எவ்வாறான அரசியல்? වාලච්චේන කම්මල විකුණලා வாழைச்சேனை இருக்கிற கடதாசிகளை விற்பனை මැෂින් செய்வதா? ටික පරණ කඩවලට විකුණන ආර්ථිකයක් ඕන. மெஷின்களை பழைய இரும்புக்கு விற்கின்ற ஒரு பொருளாதாரமா தேவை. ඒක හරියට කරයි අවශ්‍ය නැහැ රනිල් වික්‍රමසිංහ. அதை சரியாக ரணில் விக்ரமசிங்க செய்வார். හැබැයි අපි යෝජනා කරන්නේ මොකද්ද? நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை වාලච්චේන வழங்குவது, කඩදාසි කම්මලට පණ පොවලා வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலைக்கு புதிய திட்டங்களை අලුත් கொண்டு வந்து, තාක්ෂණ ඇති කරලා புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து මේ ඉන්න තරුණ පරම්පරාවට රැකිය ඇති කරලා இங்க இருக்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை රටේ அமைத்து ආර්ථිකය දියුණු පුළුවන් විදිහට අපි යෝජනා කරනවා. நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதே எங்களது யோசனை. ඒක නෙවෙයි ඕන වෙනස. அதுதானே தேவையான மாற்றம். අවුරුදු 50කට වඩා වැඩි මේ විකුණන ආර්ථිකය. 50 வருடங்களுக்கு மேலாக இந்த விற்பனை அரசியலை ඒගොල්ලෝ විකුණන செய்கிறார். ආර්ථිකය. அவர்கள் விற்கின்ற அரசியல். ජාතික ජනබලවේගය අපි தேசிய மக்கள் சக்தி நாங்கள் හදන ආර්ථිකය. அதனை செய்கின்ற ஒரு அரசியல். අන්න වෙනස. அதுதான் மாற்றம்.